பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். அவரு என்னுடைய ஜெபத்தை தள்ளல, அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்கல. இந்த ரெண்டு காரியத்தையும் நினைச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளவோ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் சில நேரங்களில் அவரையே குறை சொல்கிறோம். அப்படி இருந்துமே அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தராரு. அதற்காக, அந்த அன்பிற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். என் ஜெபத்திற்கு பதில் தந்தீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் கிருபையை விலக்காத தேவன், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றிலும் எத்தனை பொல்லாத மனுஷங்க, இவ எப்போ அழிவா இவ எப்போ அழிவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொல்லாத ஜனங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பில்லி சூனியம் மந்திரவாதம் செய்கிறாங்க. இதுக்கும் மத்தியில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமே, எப்படி? அவருடைய கிருபை தான். அவருடைய அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தணும். அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது. அந்த கிருபையை மட்டும் அவர் விலக்கிட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சது. அதனால தான் தம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலக்காமல் இருக்கிற தேவன். அப்போது அந்த ரெண்டுமே, என் ஜெபத்தை அவர் கேட்குறாரு, கிருபையை என்னை விட்டு விலக்கலை, அதனால தான் நான் சேஃபாக இருக்கிறேன். அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோதரிக்கணும். நீங்கள் எப்படி துதிச்சுக்கிட்டே அவரை ஸ்தோதரம் பண்ணிகிட்டே இருங்களேன், நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் என்னை பாதுகாத்த உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோதரிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்குறீங்க, பதில் தரீங்க. இன்றைக்கு உம்முடைய கிருபையை எனக்கு கட்டளையிட்டதற்காக உம்மை ஸ்தோதரிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.